ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 65 அதிகாரம் 23 ஐசையா chapter 65 verse 23. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பேன், உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் படுகிற பிரயாசங்கள் வீணாய் போவதில்லை. They shall not labor in vain, nor they give birth children in trouble. There are people in the world, they labor a lot, but they don't receive the blessings of their labor. But the Lord God says, whatever you do, I will prosper you. I will bless you if you obey my commandments and yield your voice. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அதன்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். The Lord God says, I will bless the labor of your hands. You will have blessings, and your children also will be blessed. You will not have any trouble because of your children. The word of God says in Isaiah chapter 54, the peace of your children shall be great. Your children shall be taught of the Lord. So we need to believe and claim that promise. When you read the promise, there are people, they just read the word of God and they don't claim it, they don't receive it, they don't inherit the blessing. But you and me are called to inherit the blessings by believing the promise and claiming the promise in our life. And also the Lord God says, I will bless your children and their descendants. What a great God! Abraham, he believed in God. God blessed Isaac. And God blessed Isaac's children, Esau and Jacob. And Jacob, he believed and trusted God. God blessed Jacob and his children, the 12 tribes. You see, the whole world is full of those people, those who are being called as Jewish people. இன்றைக்கு யூதர்கள் என்று அழைக்கப்படுகிற யாக்கோபின் சந்ததிகள் உலகமெங்கிலும் புகழ் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? ஆபிரகாமின் சந்ததிகள். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஆபிரகாமின் சந்ததியில் உள்ளவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நமக்கும் தர வல்லவர். எனவே இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். You need to claim this promise. Say, Lord, you promised me that I will not labor in vain. I receive all the blessings of the work that I do every day. பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்திடணும், அற்புத அடையாளங்களை செய்திடணும். அவர்கள் விருதாவாய் உழைப்பதும் இல்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதும் இல்லை. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நல்ல ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்துள்ளோம். சகல தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். அற்புத அடையாளங்களை செய்திடலும். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவ கிருபையும் வல்லமையும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் தொடர்ந்து கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.